திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் ஆனைமுகத்தானே காதலால் கூட்டுவர்க்கும் கை ஊழியர்வோன் வெப்பிடித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி திருவாத ஊரத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் பிராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி. உருவா இருந்ததுங்களா? உருவா உருவாந்தமில்லியல்போர் பாகமுடையீர் அடைவோர்க்கு கருவாயே கொடுத்தற்கு அருதானே ஒருவாந்த தென்கடல் பொன் சங்கம் திளைக்கும் பூம்புகலே திருவார்ந்த கோயிலே கோயிலாக திறந்தேரே முப்பரிய பூம்புகலே ஓங்கும் கோயில் மேயானை அப்பரிசில் பதியான அணிகொஞான சம்பந்தன் செப்பரிய கண் தமிழார் தெரிந்த பாடல் இவை வல்லாறு தெரிந்த பாடல் இவை வல்லாறு எப்பரிசில் இடநெங்கே இமையோர் உலகத்தில் இருப்பார். சம்பரம். நண்பர்களே, இந்த திருமுறை சிந்தனையில திருப்புகழி தலத்தில் 5வது பதிகம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொள்கிறோம். இந்த பதிகம் இந்த தலத்து திருக்கோயிலை முதல் 3 வரிகளில் இறைவனுடைய பெருமையை சொல்லி, இவ்வளவு பெருமையுடைய நீர் பூம்புகலி கோயிலேயே ஏனைய கோயில்களிலும் சிறந்த கோயில்களாக கருதி அங்கே எப்பொழுதும் எழுந்தருளியிருக்கின்றீர்கள் என்று ஒவ்வொரு பாடலையும் முடிக்கின்றார். பாருங்கள். உருவார்ந்த மெல்லியலோர் பாகம் உடையீர். இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியது இல்லைங்க. மெல்லியல் உமையம்மை. உரு ஆர்ந்த மெல்லியல். உரு என்பது நிறம் என்னும் பொருள் இங்கே அழகு என்ற பொருளை தருகிறது. ஆறுதல் என்பது பொருந்துதல். உரு ஆர்ந்த மெல்லியலோர் பாகம் உடையீர். இது இந்த மெல்லியலை பாகமாக நீங்கள் எதனாலே கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்ன? அதற்கு கருவா அந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தானீர். அடைவோர்க்கு வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தானீர். அடைவோர்க்கு வானுலகம் கொடுத்தல் கருத்தானீர். வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தானீர். கொடுத்தல் கருத்தானீர். அடைவோர் அவனையே சரணென்று அடைந்தவர்கள், அவர்களை அடைவோர் என்று சொல்கிறார். அடைவோர்க்கு அவன் என்ன செய்கிறான்? வானுலகத்தை கொடுக்கின்றான். வானுலகத்தை கொடுக்கிற பொழுது காட்டி கொடுக்கின்றான். காட்டி என்பது சிவாத்தான். காட்டி என்பது சிவாத்தான். காட்டி என்பது அறிவித்து என்னும் பொருள். இறைவன் நமக்கு உபகாரம் செய்கிற பொழுது அந்த உபகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தகுதி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அறிவிக்க வேண்டும். அறிவித்து தான் கொடுக்க வேண்டும். எது என்று அறிவித்து அவன் நமக்கு கொடுக்கின்றான். ஆகையினால காட்டி கொடுத்தல் கருத்தானீர். உங்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் அடைவோர்க்கு வானுலகம் கொடுத்தல். சும்மா கொடுக்கறதில்ல, அதனுடைய பெருமையை அறிவித்து கொடுத்தல். இல்லை என்று சொன்னால் அந்த வானுலகையும் அது அறியாது. ஆகையினால காட்டி கொடுத்தல் கருத்தானீர். வானுலகத்துக்கு கருவார்ந்த வானுலகம். கரு என்பது ஒரு நகரத்துக்கு அமைய வேண்டிய அத்துணை சிறப்பும் அமைந்ததற்கு கரு அப்படின்னு பேர். அமைந்ததற்கு கரு அப்படின்னு பேர்.
கருவார்ந்தவானுலகம் காட்டிக் கொடுத்தல் கருத்தானீர் உருவார்ந்த தென்கடல் ஒன் சங்கம் திளைக்கும் பூம்புகலி திருவார்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தி. முதல் வரியில் இருக்கிற உடையீர் என்பதையும் இரண்டாவது வரியில் இருக்கிற கத்தானீர் என்பதையும் கொண்டு வந்து கோயிலாக திகழ்ந்தீரே, உடையீர் கருத்தானீர் கோயிலாக திகழ்ந்தீரே அப்படின்னு கொண்டு வந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தானீர் என்பதை இன்னொரு வகையால் எப்படின்னு கேட்டா, உடையீர் கருத்தால் நீர், கருத்தால் நீர் என்பது கருத்தானீர் அப்படின்னு வருங்க. கருத்தால் நீர், இந்த இல்லம் நீன் சேர்ந்தா இப்படி ஆயிடும். கருத்தானீர், அப்ப கருத்தானீர் கருத்தால் நீர் கோயிலாக திகழ்ந்தீரே, நீர் கோயிலாக திகழ்ந்தீரே. அப்போ இறைவன் பூம்புகலி கோயில்ல எதுக்காக எழுந்தருளி இருக்கிறான் என்றால், அடைவோர்க்கு வானுலகம் காட்டிக் கொடுத்தல் கருத்தால் எழுந்தருளி இருக்கிறான் என்று அபியாசம் பண்ணிக்கொள்கிறான். உருவார்ந்த மெல்லியலோர் பாகம் உடையீர் அடை கொடுத்தல் கருத்தால் நீர் பூம்புகலி கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே. பூம்புகலி கோயிலே கோயிலாக, ஏனைய கோயில்கள் எவ்வளவோ இருக்க இந்த கோயிலையே சிறந்த கோயிலாக தேர்ந்தெடுத்து இங்கே விளக்கமுற்றிருக்கின்றீர்கள். திகழ்தல் என்பதற்கு விளக்கமுற்று கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே. அந்த கோயில் கடைமொழி திரு ஆர்ந்த கோயில். திரு என்ற சொல்லுக்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை என்பது பரம்பரையா அர்த்தம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இந்த அர்த்தம் திருக்கோவையாருக்கு பேராசிரியர் எழுதிய உரையில இருக்கிறது. இங்கே செல்வமாவது சிவானுபூதி செல்வம். எனவே திருவார்ந்த கோயில் சிவானுபூதி செல்வம் பொருந்தியிருக்கின்ற கோயில். அந்த கோயிலையே கோயிலாக, அது எங்கே இருக்கிறது? புகலியிலே இருக்கிறது. அந்த புகலி எத்தகையது என்று கேட்டா, சங்கந்திளைக்கும் புகலி, சங்கந்திளைக்கும் புகலி. கடலிலே தோன்றிய சங்கம் அங்கே மகிழ்ந்து முழங்கிக் கொண்டிருக்கின்றது. கடலிலே தோன்றிய சங்கம் அங்கே மகிழ்ந்து முழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா, அது என்ன முழங்கும்? எதை முழங்கும்? அங்கே இருக்கின்ற இறைவனுடைய முழங்கும். அங்கே இருக்கின்ற இறைவனுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை முழங்கும். அப்ப அந்த புகலி நகரை நோக்காம அங்கே இங்கே போய்கொண்டிருந்தவர்களுக்கு, மனிதர்களே இந்த ஊருக்கு வாங்க, இந்த ஊர்ல இருக்கிற இறைவன் அடைவோர்க்கு கருவார்ந்த வானுலகம் காட்டிக் கொடுத்தல் கருத்தால் இந்த கோயில்கள் அப்படின்னு அழைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா சும்மா சங்கம் சத்தம் போடும், சங்கம் முழங்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆகையினால தென்கடல் ஒன் சங்கம் திளைக்கும் பூம்புகலி, அந்த கடல் கடைமொழி பொரு ஆர்ந்த தென்கடல். பொருவார்ந்த தென்கடல், பொருதல் பொருந்திய தென்கடல். பொரு என்ற சொல்லுக்கு பொருதல், போர் செய்தல் அர்த்தம். அலைகள் ஒன்றோடொன்று மோதுகிறது அல்லவா, அதனை போர் செய்தல் என்று சொல்றது. ஆகினால பொருவார்ந்த தென்கடல் ஒன் சங்கம் திளைக்கும் பூம்புகலி. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, போர் செய்கின்ற கடலிலே கலி. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, போர் செய்கின்ற கடலிலே தோன்றிய சங்கமும் கூட இறைவனுடைய பெருமையை சொல்லி, தலத்தின் பெருமையை சொல்லி, இந்த தலத்துக்கு வந்தீர்களானால் இறைவன் உங்களுக்கு கருவார்ந்த வானுலகம் காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறது என்று நாம் அர்த்தம் பண்ண வேண்டும். ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இது இன்னைக்கு தான் ஞாபகம் வந்தது. அது என்னன்னு கேட்டா, ஆமாய்யா, பொருவார்ந்த தென்கடல்னு இருக்குது. போர் செய்கின்ற பொருதல் பொருந்திய அலைகளை உடைய கடல்னு அர்த்தம். அப்புறம் சங்கம் திளைக்கும்னா, திளைத்தல் என்பது மகிழ்தல், மகிழ்தலாக இங்கே முழங்குதல்னு அர்த்தம். இதுக்கு போய் இந்த தளத்துல இந்த இறைவன் இருக்கிறான் சொல்லலாமா? சும்மா உங்க இஷ்டத்துக்கு மனசுல வந்ததெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. செய்யுள் உறுப்புல நோக்கு அப்படின்னு ஒரு உறுப்பு உண்டு. இது பிற்காலத்து இலக்கணத்துல கிடையாதுங்க, தொல்காப்பியத்து இலக்கணம். இது பிற்காலத்து இலக்கணத்துல கிடையாதுங்க,
தொல்காப்பியத்திய இலக்கணத்தில் இருக்குது. செய்யுள்ள 2 பாகம். சொல்லு, சொல்லால் உணர்த்தப்படுகிற பொருள். சொல்ல செய்யுளுக்கு உடல் என்று சொல்ல வேண்டும், பொருளை அதனுடைய உயிர் என்று சொல்ல வேண்டும். இந்த சொல் அமைப்புக்கு மட்டும்தான் பிற்காலத்தில் இருந்தவங்க இலக்கணம் சொன்னாங்க. அதாவது மாத்திரை, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, அப்புறம் அதனால் ஆகிய பாட்டு இனம், இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பழைய காலத்தில் அதில் பொருள் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி அமைகிற பொழுது ஒரு செய்யுள் செய்தான் என்று சொன்னால் அந்த செய்யுளில் அவன் எந்த இடத்துல எந்த மாத்திரையை பயன்படுத்தினான், ஏன் அந்த மாத்திரையை அங்கே பயன்படுத்த வேணும், எந்த இடத்துல எந்த சொல்ல வச்சான், எந்த அசையை வச்சான், எந்த சீரை வச்சான், ஏன் இந்த இடத்துல இந்த சீரை வைக்க வேண்டும் என்றெல்லாம் நோக்கி அதிலே ஒவ்வொரு உட்பொருள் சொல்லுகிற வகையில் அவன் வச்சிருப்பான். அப்படி இருக்கிறதுக்கு தான் செய்யுள்னு அர்த்தம். சும்மா அப்படியே இப்பெல்லாம் நாமெல்லாம் செய்யுள்னா என்ன நினைக்கிறோம், செய்யுள்னா படித்த உடனே பொருள் வழங்கினையா, ஒரு பண்டிதரை கூப்பிட்டு வந்து இதில் அது இருக்குது, இது இருக்குது, இதை காட்டுது, அதை காட்டுது, இது நயம், அதெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுயா. படித்த உடனே இதை காட்டுது, அதை காட்டுது, இது நயம், அதெல்லாம் சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுயா. படித்த உடனே பொருள் வழங்கும். படித்த உடனே பொருள் வழங்கணும்னா அதுக்கு செய்யுள்ன்ற அர்த்தமே இல்லையே. ஒரே நடையில் இருக்குது, ஒரே நடையில் படித்த உடனே பொருள் வழங்கும். அப்போ மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதல் காரணம் நோக்கெனப்படுமே அப்படின்னு ஒரு. அப்போ ஒரு மாத்திரையில வித்தியாசம் வந்து ஏன் போட வேண்டும், அதுல ஒரு கருத்து இருக்கணும். அதே போல இந்த இடத்துல இந்த சொல்ல ஏன் பயன்படுத்த வேணும், அதுல ஒரு கருத்து இருக்கும். அந்த மாதிரி புலவர்களுடைய பாட்டுல அந்த பாட்டுக்கு தான் சான்றோர் செய்யுள் அப்படின்னு பேர். சான்றோர் என்று சங்கச் சான்றோரை உணர்த்துவோம். அது ரொம்ப பொருளாடம் உடையது. சான்றோர் கவி என கிடந்த போட்டு கம்பராமாயணம் சொல்றவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது எவ்வளவு ஆழம் உடையதாக இருக்கும். அதை போல சான்றோர் கவி பொருளாழம் உடையதாக இருக்கும். அப்போ பார்க்குந்தோறும் இதில் இந்த பொருள் இருக்குமோ, இதில் இந்த பொருள் இருக்குமோ என்று இவன் நோக்கி நுனித்து அதுல ஒரு பொருள் இருக்கிறத அறிய வேண்டும். அப்போ பொருள் இருக்கிறத அறிய வேண்டும். அப்போ 2 இடத்துல அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த செய்யுளுக்கு அந்த பொருளை உணர்த்துகிற ஆற்றல் இருக்க வேண்டும், பார்ப்பவனுக்கு அந்த பொருளை பற்றி இழுக்கிற ஆற்றல் இருக்க வேண்டும். இந்த 2 இடத்துல இருந்தாதான் இது வருமே தவிர இந்த இடத்துல வராது. ஆகினால மேல போனா உருவார்ந்த மெல்லியோர் பாகம் உடையீர், அடையோர்க்கு கருவார்ந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தானீர். அதை 2 தரம் சொன்னேன். கருத்து உடையீர், கருத்து ஆனீர், கருத்தை உடையீர், கருத்தால் நீர் கோயிலாக திகழ்ந்தீர். அதுதான் முடிச்சு. அது போகும்போது ஒருவார்ந்த தென்கடல் ஒன் புகழிக்கு இந்த அடைமொழி சும்மா வெறும் அடைமொழி மாத்திரமா வந்ததான். வெறும் அடைமொழி மாத்திரமா வந்ததுன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டா, திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு 4 அடியில ஒரு கருத்தை வச்சு ஒரு பாட்டு பாட முடியல, 3 அடி தான் பாட முடிஞ்சது. மிச்சம் இருக்கிற ஒரு அடிக்கு என்ன ஆச்சு, எதையோ ஒரு வர்ணனை போட்டு நிரப்பினார் அப்படின்னு ஆயிடும். திருஞான சம்பந்தர் அப்படி போட்டு வெறும் வர்ணனை போட்டு நிரப்புவாரா? அப்படி நிரப்பினதாக நாம் சொல்லலாமா? அப்படி சொன்னா அது இறைவனுடைய திருவருளாலே பாடப்பட்ட கவி என்று எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா? ஆகையினால நாம் என்ன பண்ணுகிறோம், இங்கே ஒன் சங்கம் திளைக்கும் என்ற வர்ணனை ஏன் வந்தது, சங்கம் திளைக்கும் என்ற வர்ணனை ஏன் வந்தது? இப்படியே நான் எல்லா பாட்டுக்கும் சொல்லி கொண்டிருக்கவும் முடியாது. அப்புறம் எல்லா பாட்டுக்கும் எனக்கும் அதுல இருந்து பொருளை இழுக்க முடியும் என்றும் சொல்ல முடியாது. வருகிற இடத்துல சொல்ல வேண்டும். இது எதுக்காக சொன்னா, நான் கொஞ்சம் காலம் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அடைமொழி இருக்குது, இந்த அடைமொழியில் இது கருத்து இருக்குது, இந்த குறிப்பை புலப்படுத்துவதற்காக தான் இவர் இந்த அடைமொழி வச்சு சும்மா வையாபுரி பொழுத ஓட்டுறதுக்காக இதில் அது இருக்குது, அதில் இது இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. அதுதான் சிறந்த கவி. அதை கண்டுபிடிக்கிறது தான் சிறந்த புலமை. அந்த புலமை நமக்கு வருமானு பார்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு ஒவ்வொரு வர்ணனையில் ஒவ்வொரு அடைமொழியில் இந்த கருத்து இருக்கலாம், இந்த கருத்து இருக்கலாம். அதனால இதெல்லாம் ஏதோ சும்மா மனசுல வந்த மாதிரி சொல்றது என்பது கருத்து இல்லை. அதை நினைவு கொள்ளுங்க. அடுத்த பாட்டுக்கு போகலாம். அடுத்து நீரார்ந்த செஞ்சடையீர் நிறையார் கடல் சேர் பாதத்தீர் வரிசையாய் பொருந்திய என்று அர்த்தம் பண்ணும். ஊரார்ந்த சில்பலியீர், பலி பிச்சை, ஊரார் இடுகின்ற பிச்சை. ஊரார்ந்த சில்பலியீர் உழைமான் உரி தோல் அடையீர். உழைமான், உழை என்றால் மான் தான், மான் என்றால் மான் தான், உழை மான் தான், மான் என்றால் மான் தான்.
உழை என்பது மானில் ஒரு வகைங்க. மானில் பல வகை உண்டு. புல்வாய் அப்படின்னு ஒரு வகை, உழை அப்படின்னு ஒரு வகை. அதனால் உழை என்கின்ற மான் என்று அர்த்தம். உழைமான் உரிதோல் ஆடையீர் போரார்ந்த தெண்டி சென்றணையும் காணல் பூம்புகலி சீரார்ந்த தெண்டி சென்றணையும் காணல் பூம்புகலி சீரார்ந்த கோயிலே கோயிலாகி சேர்ந்தீரே. மேலே திருவார்ந்த கோயில் என்று சொன்னார், அதை போல் இங்கே சீரார்ந்த கோயில் என்று சொன்னார். அழிமல்கு பூம்புணலும் அறவும் சடை மேல் அடைவு எய்த அழிமல்கு பூம்புணல். அழி என்பது முதல்நிலை. உலகத்தையெல்லாம் அழிக்கும்படியாய் வேகமாய் வந்த புனல் ஒரு திவலை அளவாக, ஒரு துளி அளவாக சடையிலே சேரும்படி வைத்தான் என்று சொல்றது வழக்கு. அழிமல்கு பூம்புணலும், அழித்தல் நிறைந்த பூம்புணல். சில பேர் அழி என்ற சொல்லுக்கு மிகுதின்னு அர்த்தம் பண்ணிடுறாங்க. தருமபுரம் உரையில் அப்படித்தான் எழுதி இருக்குது. அப்படி வேண்டாம். பொருந்திய. மல்குதல் என்பது நிறைதல். அப்போ அழிக்கும் தொழில் நிறைந்திருக்கின்ற, அழிக்கும் தொழிலாவது கங்கை 1000 முகத்தால் பறந்திழிந்து பூவுலகத்தை அழிக்கும்படியாய் வந்தது. எல்லாரும் அஞ்சி வேண்டினதுனால இறைவன் தன்னுடைய சடையில ஒரு கூற்றில ஒரு சிறு துளி போல அதை அடக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற. கூற்றில ஒரு சிறு துளி போல அதை அடக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அழிமல்கு பூம்பொனலும் அறவும் சடை மேல் அடைவு எய்த, அடைந்திருக்கும்படியாய் செய்த, முறையாய் பொருந்தி இருக்கும்படியாய் செய்த மொழிமல்கு மாமரையீர் யார் கண்டத்து எண்டோளீர். எப்படி பிடிச்சுக்கணும்? சடைமேல் அடைவெய்த வைத்தீர், மொழிமல்கு மாமரையீர், கரையார் கண்டத்தீர், எண்டோளீர். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஈர் என்ற முன்னிலை பன்மை வைத்துக் கொள்ள வேண்டும். சில இடத்துல வரும், சில இடத்துல வராது. செய்யுளாக அப்படித்தான் இருக்கும். உரை பண்ற பொழுது மொழி என்பது வாக்கு, வாக்கு என்பது பொருந்திய வேதம். மொழிமல்கு மாமரையீர், கரையார் கண்டத்தீர். கரையார் கண்ட எல்லாருக்கும் தெரியும். எண்டோளீர், ஒழில் மல்கு வண்டினங்கள் அறையும். அறைதல்னா ஒலித்தல் அர்த்தம். காணல், காணல் கடற்கரை சோலை, பூத்தல் அர்த்தம். காணல் காணல் கடற்கரை சோலை, பூம் புகழி எழில் மல்கு கோயிலே கோயிலாக இருந்தீரே. எழில் மல்கு கோயில். எழில் என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர் என்று பொருள். அழகு என்பதை எழில் என்று சொல்லாத சொல்லுவதற்கு கருத்து என்ன என்று கேட்டா, இவ்வளவுதான் என்று அமைந்து விட என்று கேட்டா, இவ்வளவுதான் என்று அமைந்து விடாம நாளும் 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 மேலோங்குவது, எழுவது. ஆகினால் அது எழில் என்று சொல்லப்படுது. அப்போ மேல பாட்டுல திருவார்ந்த கோயில் என்றும் சீரார்ந்த கோயில் என்றும் சொன்னார் அல்லவா? அந்த திருவும் சீரும் நாள்தோறும் நாள்தோறும் எழுவது. ஆகையினால இதுவும் அப்படித்தாங்க. தமிழ்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் பொது பொருள்னு ஒன்று உண்டு, சிறப்பு பொருள்னு ஒன்று உண்டு. இப்போ இந்த எழில் என்பதுக்கு பொது பொருள் என்னன்னு கேட்டால் அழகு. அழகு என்ற சொல்ல பொருளை உணர்த்தக்கூடிய சொல்லி எவ்வளவோ இருக்குது, அதில் இதுவும் ஒரு சொல்லாயிடும். அதில் சிறப்பு பொருள் என்னன்னு கேட்டால், அந்த அழகு என்பது இவ்வளவுதான் என்று முற்றி நிறைந்து விடாம மேலும் மேலும் எழுகின்ற அழகு இருக்கிறத அது. அதே போல ஏர், ஏர் என்பதுக்கும் இதே பொருள். ஏர் என்பதுக்கும் அழகுன்ற அர்த்தம், எழில் என்பதுக்கும் அழகுன்ற அர்த்தம். இந்த ரெண்டுக்கும் இதுதான் பொருள் அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதெல்லாம் இலக்கியத்தில் உரையாசிரியர்கள் சில இடங்களில் குறிப்பிடுவார்கள். இதில் உரையாசிரியர்கள் சில இடங்களில் குறிப்பிடுவார்கள். எல்லா இடத்துலையும் பொது பொருளில் தான் வரும், சில இடங்களில் சிறப்பு பொருள் வரும். இப்போ நாம் இந்த இடத்துல சிறப்பு பொருளை வைத்து பார்க்குறோம். திருவார்ந்த கோயில், சீரார்ந்த கோயில் என்றால் அந்த திருவும் சீரும் இவ்வளவுதான் என்று முற்று பெறாம நாள்தோறும் நாள்தோறும் எழுவதாக என்று அர்த்தம். கையிலார்ந்த வெண்மழு ஒன்றுடையீர். கையில் ஆர்ந்த வெண்மழு, கையிலார்ந்த வெண்மழு. இந்த பாட்டில் கையில் ஆர்ந்தன்னு போட்டிருக்குது. அப்படி பாடம் இருக்கப்படாதுங்க. கையில் ஆர்ந்த, கா ஈ அப்படித்தான் போடணும். ஆர்ந்த, பயிலார்ந்த, எயிலார்ந்த அப்படின்னு வரும். கோபாலயர் பதிப்பு கையிலார்ந்தன்னு தான் இருக்கும். அந்த கையிலார்ந்தங்கிறதுல ஒரு விசேடம். என்ன விசேடம்னு கேட்டால், தமிழில் போலி எழுத்துன்னு ஒரு சமாச்சாரம் உண்டு. பாருங்க, போலி எழுத்துன்னு ஒரு சமாச்சாரம் உண்டு. பாருங்க, கை இதுல இருக்கிறது இக்கு ஐ தானே. இத இப்படியும் எழுதலாம். அப்ப என்ன,
இந்த ஐக்கு இந்த ஐ போலியா இருக்கும். இப்போ கூட நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்களா, ஐயன்னா அவனா வேண்டாம் எடுத்துடலாம், இதுவே போதும். ஆனா ஐயன்னா போட்டா ஐயன்னா, ஆனா இவ்வண்ணா போட்டா அவ்வண்ணா. ஆகையினால ஐயன்னா அவனா வேண்டாம், 12 எழுத்து வேண்டியதுல 10 எழுத்தினுடைய அமைப்பே அப்படிதாங்க. தமிழில் உண்மையான எழுத்தே 3 தான். அது உங்களுக்கு முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனா ஈனா ஊனா இந்த 3 தான் தமிழ் எழுத்து, ஈரெழுத்துல. ஆனாவும் ஈனாவும் சேர்ந்தா ஏனாவா வரும், ஆனாவும் ஊனாவும் சேர்ந்தா ஓனாவா வரும். அந்த ஆனா ஈனா இவற்றோட ஒரு ஐயன்னாவை சேர்த்தீங்கன்னா ஐயின்னு வரும், ஆனா சேர்த்தீங்கன்னா ஐயின்னு வரும். ஆனா ஊனா இவற்றோட ஒரு இவ்வன்னாவை சேர்த்தா அவ்வுன்னு வரும். இந்த ஐயன்னாவும் இவ்வன்னாவும் மெய்யெழுத்தில் இருக்கிறது. மெய்யெழுத்தில் இருந்தாலும் கூட அதுக்கு மெய்யெழுத்துங்கிற மதிப்பு கிடையாதுங்க, உயிரெழுத்துங்கிற மதிப்பு தான். உயிரெழுத்து மதிப்புனா அரை உயிரெழுத்து, அதாவது அது மெய்யெழுத்தும் இல்லை உயிரெழுத்தும் இல்லை, அரை உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி, அதாவது அது மெய்யெழுத்தும் இல்லை உயிரெழுத்தும் இல்லை, அரை உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வர்ற பொழுது தமிழ்ல ஐயன்னா 2 விதத்துல வருது. இப்படி ஒரு ஐயன்னா வரும், இப்படி ஒரு ஐயன்னா வரும். தொல்காப்பியத்தில் இதுக்கு விதியில யகர புள்ளியும் ஐயன் நெடுஞ்சனை மெய்பெறத் தோன்றும் அப்படின்னு 2 சூத்திரம் இருக்குது. இது போலி ஐகாரம். தமிழ் எழுத்து வரிசையில் படிக்கிறோம் அல்லவா ஐயன்னாவன்னா, அது உண்மையான ஐகாரம் அவகாரம். இது போலி. இந்த போலி எதுக்காகன்னு கேட்டா செய்யுள்ள பயன்படுத்துவதற்காக. இந்த செய்யுள்ள போலியானது பயன்படுத்தப்பட்டது. அதுதான் அதை சொல்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அதை கொஞ்சம் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. கையிலார்ந்த, ஏன் பின்னால மயிலார்ந்த பயிலார்ந்த எயிலார்ந்தன்னு வரப்போகுது. அதுக்கு தகுந்தாப்புல மோனையும் எதுகையும் வரணும் இல்லையா, அதுக்காக கையிலார்ந்த. அப்ப இது ஐகாரத்துல போலி ஐகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார். இது செய்யுளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரலாம். இப்படி வருதுங்கிறதுக்காக நாம உரைநடையில் எழுதுற பொழுது அப்படி எழுதப்படாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, உரைநடையில் எழுதுற பொழுதும் கூட அப்படி எழுதலாம் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு. போலி ஐகாரம் போலி அவுகாரம் ரெண்டும் செய்யுளில இதை போல எதுகை மோனை அமைப்புக்காக பயன்படுத்தி கொள்வதற்காக இலக்கண ஆசிரியர்கள் வகுத்து வைத்தார்களே தவிர, நாம உரைநடைக்காக இலக்கண ஆசிரியர்கள் வகுத்து வைத்தார்களே தவிர நாம உரைநடையில சாதாரணமாக பழகுவதற்கு அதை வகுத்து வைக்கவில்லை அப்படிங்கிறத நாம ஞாபகம் வைத்துக் கொள்வோம். நிறைய எழுத்தாளர் இருக்காங்க. பழமலைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பழமலைன்னு போட்டுக்க மாட்டார், பழமலை அப்படின்னு போடுவார். லானா ஐயன்னா போட்டு பழமலை அப்படின்னு போலி எழுத்து வகுத்து வைக்கவில்லை அப்படிங்கிறத நாம நினைவு கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அது இருக்குது. இத மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் வரும். கையிலா அருந்த வெண்மழு ஒன்றுடையீர் கடிய கரியின் தோல் மயிலா அருந்த சாயல் மடமங்கை வெறுவ மெய்போர்த்தீர் மெய்போர்த்தீர் மங்கை வெறுவ மெய்போர்த்தீர் மடமங்கை வெறுவ மெய்போர்த்தீர் மயிலார்ந்த சாயல் மடமங்கை வெறுவ மெய்போர்த்தீர். அந்த ஒவ்வொரு அடைமொழியும் கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டே வரும். மெய்போர்த்தீர், அஞ்சும்படியாய் மெய்போர்த்தீர், யார் அஞ்சும்படியாய் மங்கை அஞ்சும்படியாய் வெறும். ஏன் யார் அஞ்சும்படியாய் மங்கை அஞ்சும்படியாய் வெறும். ஏன் அவள் அஞ்சுவாள்? அவை மங்கையாதலினாலே அஞ்சுவாள். மங்கையான அஞ்ச வேண்டுமோ? அவள் மடமங்கையாகையினால, மடம் என்பது இளமைன்னு அர்த்தம், இளமை உடைய மங்கையாகையினாலே அவள் அஞ்சுவாள். அதுக்கு மேல இளமை உடையவளா இருந்தால் அஞ்ச வேண்டுமோ? ஆமா ஐயா, அவர் ரொம்ப மெல்லியல் ஆகினால மயிலா இருந்த சாயல். அப்ப அந்த அடைமொழி ஒண்ணுக்கொண்ணு எவ்வளவு தூரம் ஏறுது பாருங்க. அப்போ இப்படி பார்க்கிற பொழுது அடி நிரம்புவதற்காக இந்த அடைமொழி வரவில்லை. இதான் செய்யுளை கவனிக்க வேண்டிய முறை. அடி நிரம்புவதற்காக அடைமொழி போடுறது நம்ம போல ஆளுங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு பொருள் சிறப்பு கருதி ஒன்றின் மேல ஒன்று. மயிலார் இந்த சாயல் மடமங்கை வெறுவ மெய்போர்த்தீர் பயிலார் இந்த வேதியர்கள் பதியாய் விளங்கும் பைம்புகலி. புகலி நகரை சொல்றார். பைம்புகலி என்றதுனால அதனுடைய வளம் சொன்னார். ஏன் அது வளமுடையதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அங்க நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆகையினால வளம், அங்க நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆகையினால வளமுடையதாக இருக்கிறது. யார் அங்க நல்லவர்கள்? வேதியர்கள். வேதியர்கள் பதியாய் விளங்கும் பைம்புகலி. வேதியர்கள் அங்கே பதியாய் இருப்பதனாலே புகலி பைம்புகலியாய் இருக்கிறது. வேதியர்கள் இருந்தா புகலி பைம்புகலி ஆகிவிடுமோ அப்படின்னு கேட்டா, வேதியர்கள் இருந்தா புகலி பைம்புகலி ஆகிவிடுமோ அப்படின்னு கேட்டா,
வேதியர்களும் இருக்கிற மாதிரி இருந்தால் புகழி பைம்புகலியாக ஆகும். வேதியர் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு கேட்டால் நாள்தோறும் வேதம் ஓதுதல் வேண்டும். வேதியனுக்கு பிறந்தவன் வேதியன், வேதியன்கிற ஜாதி பெயர் வச்சிருக்கிறதுனால வேதியன் அப்படின்னு இல்லை. அதுக்குரிய ஒழுங்கு இருக்கிறதோ என்ற சொல்லி இருக்கிறது. எங்கே சொல்லி இருக்கிறது? பயிலா அருந்த வேதியர். பயில் முதல்நிலை தொழிற்பெயருங்க, பயிலுதல் அப்படின்னு அர்த்தம். பயிலுதல் பொருந்திய வேதியர். பயிலுதல் பொருந்திய வேதியர்னா என்ன பயிலுதல்? வேதியர்கள் என்ன பயிலுவார்கள்? வேதம் பயிலுவார்கள். வேதத்தில் சொன்னதுபடி வேள்வி முதலில் செய்து பழகுவார். அப்போ பயிலுதல் என்பது பழகுதல். அப்போ வேதியர்கள் தத்தமக்கு ஓதிய ஒழுக்கத்திலே வழுவாது பயிலுவதனாலே அந்த புகழி பைம்புகலியாக இருக்கிறது. இறைவன் எழுந்தருளி இருப்பதனாலே பைம்புகலியாக இருக்கிறது என்று அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். எனவே பைம்புகலி என்பதை விளக்கி கொண்டு வருகிறது பயிலார். எனவே பைம்புகலி என்பதை விளக்கி கொண்டு வருகிறது பயிலார்ந்த வேதியர்கள் பதியாய் விளங்கும் அப்படிங்கிறது அப்படின்னு நினைவுபட்டது. அப்புறம் அந்த பைம்புகலியினுடைய எயிலார்ந்த கோயிலே கோயிலாகை செந்தீரே, மதிலினார் சிறந்த கோயில் எயில் ஆர்ந்த கோயில். அடுத்து நாவார்ந்த பாடலீர் ஆடல் அரவம் அரைக்கார்த்தீர் பாவார்ந்த பல்பொருளின் பயன்களானீர். இந்த பாட்டில் இந்த 2வது தொடர் ரொம்ப முக்கியமான தொடர். எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த பாட்டின் பொருளும் பயனுமாக இறைவன் தான் இருக்கிறான். தானோ அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறான். எப்படின்னு கேட்டால் பாட்டுன்னா என்ன, பொருள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் அதில் இறைவன் இருக்கிறான்னு எனக்கு தெரியும். பாட்டு என்பது சப்தம், அது வாக்கு ரூபம். வாக்கு ரூபம் சுத்தமாயிலிருந்து தோன்றியது. அப்புறம் பொருள் இருக்கிறது, அது என்ன? அர்த்தம், அதுவும் சுத்தமாக. அப்புறம் பொருள் இருக்கிறது, அது என்ன? அர்த்தம், அதுவும் சுத்தமாயிலிருந்து தோன்றியது. இதை தோற்றுவித்தவர் யார்? பரசிவம். இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பரசிவம். பரசிவம் உருவங்கொள்ளுவதற்கு முன்னை நிலையிலிருந்து இதை தோற்றுவித்திருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்படின்னு கேட்டால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்படின்னு கேட்டால் இப்போ இங்கே பரசிவம் இருக்கிறது, தன்னை அகப்படுத்தி கொண்டு அவற்றுக்கு வியாபகமாக இருக்கிறது. இப்போ நான் விளக்கத்துக்காக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நீ சுத்தமாகி இருக்கிறது. இது பரசிவம் அல்லவா? இந்த பரசிவத்துக்கு உருவம் அருவம் எதுவுமே கிடையாது, எல்லாம் கடந்து நிற்கிறது. இதனுடைய வியாபகத்தில் வியாபியமாக இதை ஞானமாக நோக்குகிறது. ஞானமாக நோக்குகிற பொழுது இதில் நாதம், இந்த நாதம் வாக்குரூபம். இந்த நாதம் வாக்குரூபமாய் வருகிற பொழுது இவனும் இங்கே இறங்கி வந்து இதில் நிற்கிறான். இப்போ இதில் நாதம் தத்துவம், நாதம் வாக்கு, இந்த தத்துவத்தை இந்த இடத்துல தான் உருவம் வருது. நாதன் எப்போ வரானோ அப்போ தான் அவனுக்கு உருவம். ஆனால் வந்த பிறகு தான் உருவம். வருவதற்கு முன்னே அவனுக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத நிலையில் நின்றே சுத்தமாயை நோக்கி நாதத்தை போகும். இதுக்கு கீழே வருகின்ற விஞ்சு முதலியன எல்லாம் உருவங்கள். ஏன்னா இங்கே உருவம் வந்துடுது. ஆனால் இதுக்கு முதலியன எல்லாம் உருவங்கள். ஏன்னா இங்கே உருவம் வந்துடுது. ஆனால் இதுக்கு உருவம் கிடையாது. அப்போ இவன் உருவம் இல்லாமல் இருந்தே சுத்தமாயிலிருந்து நாத தத்துவத்தை தோற்றுவிக்கிறான். அது தத்துவமும் வாக்குமாக இருக்கிறது. இங்கே தான் கலையும் வந்து விடுகிறது. சாந்தி அதீத கலை இந்த இடத்துல நிற்கும். அப்போ இவைகளெல்லாம் தோற்றுவித்த அந்த இடத்துல நிற்கும். அப்போ இவைகளெல்லாம் தோற்றுவித்த அந்த இடத்துல நிற்கிறான். நாம் ஒரு பாட்டை பார்க்குற பொழுது இது சும்மா என்ன சப்தம், எழுத்து, சொல்லு, பொருள் என்று பார்த்தா அது இறைவன் இருக்கிறான்ங்கிறது தெரியாது. அது வாக்கு ரூபம் என்றும் அது இறைவனாலே சுத்தமாயிருந்து தோற்றுவிக்கப்பட்டது என்றும் அந்த தத்துவங்களுடைய தோற்ற முறையை அறிந்தால் ஒரு பாட்டாக இருந்தாலும், பாட்டின் பொருளாக இருந்தாலும், பொருளின் பயனாக இருந்தாலும் பாட்டும் அவன்தான், பாட்டின் பொருளும் அவன்தான், பொருளின் பயனும் அவன்தான் அப்படிங்கிறத உணர வேண்டும். இதுதான் ஞானசாஸ்திரத்தை படிக்கக்கூடிய முறைமை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வர வேணும்னு நம்ம குமரகுருபரர் வேண்டிக் கொண்டார். பாட்டும் பொருளும் பொருளாற் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் படினின் கடைக்கண் நல்காய். சகலகல வலிமாலை ஓதுவீங்க இல்லையா? அதில் தான் கேட்குறார். பாட்டு சகல வலிமாலை ஓதுவீங்க இல்லையா?
அதில் தான் கேட்குறார், பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி. எப்படி கூட்டுறது? பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் இறைவனே அப்படிங்கிற கருத்து என்னிடத்துல விளங்கும்படியாய் நீ எனக்கு அருள் செய்வாய். எனக்கு பாட்டு வரணும், பொருள் வரணும் அப்படின்னு அருள் செய்ய கேட்கறது இல்லைங்க. பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் இறைவனே அப்படிங்கிற உணர்வு என்னிடத்துல உதிக்குமாறு எனக்கு அருள் செய்ய வேண்டும். இதுதான் அந்த பாட்டில் குமரகுருபரர் வேண்டிக் கொள்வது. அதை இங்கே சொல்றார். பயிலார் இந்த அயன் பேணும் பூவார்ந்த பொய்கைகளும் வயலும் சூழ்ந்த பொழில் புகழி. அயன் பேணும் புகழி, பொழில் புகழி, வயலும் சூழ்ந்த புகழி, பூவார்ந்த பொய்கைகளும் சூழ்ந்த புகழி. தனித்தனே கூட்டிக் கொள்ள வேண்டும். மேல மறையோர்கள் பதியாய் விளங்கும் புகழின்னு சொன்னார். மேல மறையோர்கள் பதியாய் விளங்கும் புகழின்னு சொன்னார். மறையோர்கள் மட்டுமில்லைங்க, அவர்களுக்கு தலைவனாய் இருக்கின்ற பிரம்மன் இருக்கிறானே அவனும் அதைத்தான் பதியாய் கொண்டிருந்தான் என்று அந்த பாட்டை காட்டணும். இந்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் மேலே அதனுடைய உயர்வு சொல்லுகிறார் என்று கொள்ள வேண்டும். இப்போ நோக்கு எங்க போகுது தெரியுங்களா? முந்தின பாட்டை நோக்குகிறது. ஏன்னா ஒரு 10 பாட்டும் தொடர்ந்து வருவது தானே ஒரு பதிகம். ஒரே பொருள்ல 10 பாட்டும் தொடர்ந்து வருவது பதிகம் சொன்னா, அப்ப அந்த நோக்கு என்ற உறுப்பு அந்த பாட்டுல இருக்கிறத நோக்கி மட்டும் உரைக்க முடியாது, அதுக்கு முந்தின பாட்டை நோக்கியும் உரைக்க வேண்டி இருக்கும். இப்படி நோக்குவதுக்கு தான் நோக்கு என்ற உறுப்பு சான்றோர் செய்வது. அதை கண்டுபிடிக்கிற திறமை தான் புலமையின் திறமை அப்படிங்கிறத நினைவு வேண்டும். பூவார்ந்த பொய்கைகளும் வயலும் சூழ்ந்த பொழில் புகழி, தேவார்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே. மேலே திரு என்றும் சீர் என்றும் எழில் என்றும் சொன்னார் இல்லையா? அந்த திருவும் சீரும் எழிலும் ஆவன யாவை என்று கேட்டா, தேவுதான் திரு, தேவுதான் சீர், தேவுதான் எழில். தேவு என்று சொன்னா தெய்வத்தன்மை அப்படின்னு. தேவார்ந்த கோயிலே தெய்வத்தன்மை பொருந்த, தேவார்ந்த கோயிலே தெய்வத்தன்மை பொருந்திய கோயில். எனவே தன்னை அடைந்தார்க்கு தெய்வத்தன்மையை தரும். முதல் பாட்டை சொன்னார் அல்லவா, அடைவார்க்கு கருவார்ந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்து அப்படின்னு. அந்த கருத்து தான் இங்க தேவார்ந்த கோயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணார்ந்த மணமுழவம் ததும்ப, மண்ணார்ந்த மண்முழவம் ஒன்றுக்கு, மணமுழவன் ஒன்றுக்கு. மணமுழவங்கிற பாடம் சரியான பாடம்னு கோபாலையர் கருதி இருக்கிறார். மண்ணார்ந்த மணமுழவம், மணமுழவம் என்பது மங்கள முழவம்னு அர்த்தம். மண்ணார்ந்த முழவம், மண் என்பது அந்த தோற்கருவிகள்ல தடியினால் அடிக்கிற, தடியினாலே கையாலே அடிக்கிறார்கள் அல்லவா, அந்த அடிக்கப்படுகிற பகுதிக்கு மண்ணு அப்படின்னு, மார்ச்சனை அப்படிங்கிற பெயரால சொல்லுவாங்க. இப்போ மத்தளமாக இருந்தால் கையால் தட்டுகிறார்கள், அந்த கை விரல் அடிபடுற இடத்துக்கு மண்ணு. அது இயற்கையாகவே மண்ணு தான், அதனாலே பேர் மிருதங்கம் தான் அதுக்கு. அது இயற்கையாகவே மண்ணு தான், அதனாலே பேர் மிருதங்கம் தான் அதுக்கு. மிருதங்கம்னா மிருத்துனா மண்ணு, அதை தலையிலே உடையதுன்னு அர்த்தம். இந்த ரவை பேசஞ்சு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் அது. அதனால் அதுக்கு மிருதங்கம்னு பேர். மிருத் என்ற சொல்லுக்கு மண்ணுன்னு அர்த்தம். இங்கே எடுத்த மண் என்பது அடிக்கப்படுகிற இடம், மார்ச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மண்ணார்ந்த மணமுழவம் ததும்ப, மலையான் மகள் என்னும் பெண்ணார்ந்த மெய் மகிழ, பெண்ணார்ந்த மெய் மகிழ, பெண் ஆர்ந்த மெய் மகிழ. மலையான் மகள் என்னும் பெண் பார்வதி, பார்வதிங்கிற பேர் அதனால் வந்தது தானே, பர்வதராசனுடைய புத்திரி பார்வதி. அதனால மலையான் மகள் என்னும் பெண் ஆர்ந்த மெய் மகிழ, பேணி எரி கொண்டு ஆடி நீர். விண்ணார்ந்த மதியம் இடைமாடத்தாரும் வியன்புகலி. இந்த பாட்டுக்கு இந்த தொடருக்கு 2 விதமாக அர்த்தம் பண்ணணுங்க. விண்ணார்ந்த தொடருக்கு 2 விதமாக அர்த்தம் பண்ணணுங்க. விண்ணார்ந்த மதியம் இடைமாடத்து ஆறும் வியன்புகலி அப்படின்னு என்ன அர்த்தம்? விண்ணார்ந்த மதியம் இடைமாடத்து ஆறும். இடைமாடத்தாருன்னா அதுக்கு மேலே இருக்கிற மாடம் சந்திர மண்டலத்துக்கு மேலே போயிருக்கிறது. அந்த மாடத்தினுடைய உயர்வு குறிக்கிறதுக்காக அந்த மாடத்தினுடைய உயர்வு குறிக்கிறதுக்காக விண்ணார்ந்த மதியம் இடைமாடத்து ஆறும். இன்னொன்று விண்ணார்ந்த மதியம் மிடை மாடத்தாரும், மாடத்தாரும் புகழி என்பதில் மாடத்து புகழி ஆர் என்பதுக்கு பொருள் பண்ணாமல் அசையா தள்ளி விடலாம்.
மாடப்புகலி, மாடத்தை உடைய நெருங்குதல், சேருதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி வைக்கலாம். அதை விட முதல்ல சொன்ன பொருள் சிறந்தது. ஏன்னா மாடத்தினுடைய உயர்ச்சி தானே சொல்ல வேண்டும். அப்படி உயர்ச்சி சொல்ற பொழுது மதிமண்டலத்துக்கு மேலே மாடம் போயிருக்கிறது, இடைமாடத்துல தான் மதியம் தங்கி இருக்கிறது, மேல் மாடத்துக்கு அதனால போக முடியவில்லை அப்படின்னு சொல்லி மாடத்தினுடைய உயர்ந்த மதியம் இடை மாடத்து ஆறும் வியன்புகலி கண்ணார்ந்த கோயிலே கோயிலாக கலந்தீரே. கண்ணார்ந்த கோயில், இடம் பொருந்திய கோயில். எத்தனை பேர் வந்தாலும் உள்ளே சென்று வழிபடுவதற்கு இடமுடையதாக, பரந்த இடமுடையதாக அந்த கோயில் இருந்தது என்பதற்காக கண் ஆர்ந்த கோயில். கண் புகலியினிடத்து ஆர்ந்த கோயில். புகலி கண்ணார்ந்த கோயில். புகலி கோயில், கண்ணார்ந்த கோயில் ரெண்டு அர்த்தம் பண்ணலாம். அல்லது புகலி கண் ஆர்ந்த கோயில் அப்படின்னு ரெண்டு விதமா அர்த்தம். புகலி கண்ணார்ந்த கோயிலே கோயிலாக கலந்தீரே. களிபுல்கு வல்லவுணர் ஊர் மூன்றெறிய கணை, வல்லவுணர் ஊர் மூன்றெறிய கணை தொட்டீர். ஊர் மூன்று எரிய கணை தொட்டீர். அருளையவனாயிருந்து ஊரை எரிகொளுத்தலாமோ? சாதாரணமா உலக வழக்கத்திலேயே ஊருக்கு தீ வைக்கிறது பெருங்குற்றம். போர்க்காலத்துல தான் நிகழும். போர்க்காலத்துல தான் நிகழும். போர்க்காலத்துல படைகள் பகை ஊர்களுக்கு ஒரு தீ வைக்கலாம். இவன் ஏன் வச்சான்? மூன்று எரிய கணை தொட்டி. ஒரு ஊர் இல்ல, 3 ஊர் எரியும்படியா வச்சான். அதுக்கு கணக்கு சொல்றார். அது அவுணர் ஊர் ஆகையினால எரிக்கலாம். அவுணர் ஊரா சிவபூஜை பண்றவங்க தானே, அதனால அவுணர் ஊரா இருந்தா எரிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்படின்னா வல்ல உணர். ஆனா அவனன்னா வல்லவனா தான் இருப்பான். நம்ம அவனன்னா அப்படியே இருப்பான். நல்ல வல்லவுணன் தப்பு இல்லை, வல்லவுணனா இருக்க தப்பு இல்லை. களிபுல்கு வல்லவுணர். களினா செருக்கு. செருக்குடைய அவனர்கள் ஆகினாலே அவர்கள் அழிக்கத்தக்கவர். அப்போ அவனன் என்பதனால் அழிக்க வேண்டியதில்லை, வல்லவுணன் என்பதனால் அழிக்க வேண்டியதில்லை. அப்போ அவனன் என்பதனால் அழிக்க வேண்டியதில்லை, வல்லவுணன் என்பதனால் அழிக்க வேண்டியதில்லை. வல்லவனாயிருந்து செருக்குடையவனாயிருந்தானாகையினாலே அவன் அழிக்கத்தக்கவன் அப்படிங்கிறதுக்காக களிபுல்கு வல்லவுணர் ஊர் மூன்றெறிய கணை தொட்டீர். கணை தொட்டீர். தொடுதல் அப்படிங்கிறது வில்லில வைத்து எய்வதுக்கு தொடுதல்னு பேர். இந்த இடத்துல அப்படி பொருள் நீங்க கணை தொட்டீர். அவன் அது ஏவவில்லை அல்லவா? திரிபுரத்தை எரிப்பதற்கு அம்பு ஏவவில்லை. வில்லும் இருந்தது, அம்பும் இருந்தது. ஆனா அது ரெண்டுமே பயன்படுத்தாமலே சிரித்து எரித்தான் அல்லவா? ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தங்கையில் ஓரம்பே என்று உந்தீபர ஒன்றும் பெருமிகை. அவனுக்கு அந்த ஒண்ணு கூட தேவையில்லை. அது என்னமோ அவர்களையும் கூட்டி வென்றதாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக அவர்களை வந்து இருக்க சொன்னா, அதுக்குள்ள அவங்க எங்களால தானே இந்த வெற்றி நடக்குது அப்படின்னு நினைச்சானுங்க. சரியப்பா நீங்க பாடல பேசாம சரியப்பா நீங்க பாடல பேசாம. இவர்களுடைய செருக்கை நோக்கி சிரித்தான், அது எரிஞ்சு போச்சு. அதனால அவர் ஒன்றும் பெருமிகை. அப்போ எப்படி அர்த்தம் பண்றது? கணை தொட்டீர் அப்படிங்கிறதுக்கு கணையை வில்லில வச்சு ஏவி நீர் என்று அர்த்தம் பண்ணலாமோ? அப்படி அர்த்தம் பண்ணல. அப்ப என்ன பண்ணோம்? அர்த்தம் பண்ணலாமோ? அப்படி அர்த்தம் பண்ணல. அப்ப என்ன பண்ணோம்? போருக்குரிய முறையில் அந்த கணையை கையிலே கொண்டிருந்தீர்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நீங்க வேற ஒன்றும் செய்யல அப்படிங்கிற குறிப்பு வரும்படியாய் தொட்டீர். இப்போ தொட்டீர் என்பது இந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த அர்த்தம். மற்ற இடத்துல கணை தொடுதல் அப்படின்னா அம்பு எய்தல், அம்பு ஏவுதல் அப்படித்தான் அர்த்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பொருள் சொல்றதுல இதெல்லாம் கருதி சொல்ல வேண்டும். பாருங்க, அழிபுல்கு பூமுடியீர். இப்போ களிபுல்கு வல்லவுணர் புறம் 3 எரியும்படியாய் கணை தொட்டானே, இவன் ரொம்ப கடுமையான ஆளா இருப்பானோ, ரொம்ப இரக்கமில்லாத ஆளா இருப்பானோ அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. அவன் நல்ல மலர்களை அணிந்த முடியை உடையவனாயிருக்கிறான். அழி புல்கு பூ முடியீர். நல்ல மனமிக்க மலர்களை அணிகின்ற முடியை உடையவன் கடுமையான நெஞ்சை உடையவனாயிருப்பானோ? ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேணுமானோ? ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ள வேணும்னா அவனுடைய புறத்தோற்றத்திலையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். சில பேர் அது புறத்தோற்றம் தெரியாதபடி மறைப்பாங்க, அங்கே தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் புறத்தோற்றத்தை பார்த்து அவன் எப்படி இருப்பான்னு தெரிந்து கொள்ளலாம். இவனை பார்க்குற பொழுது
அழிபுல்கு பூமுடி அமர அழிப்பது மட்டும் அவனுக்கு தொழில் அல்ல, அருள் செய்வதும் அவனுக்கு தொழில். யார் ஏத்துகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்கிறான், யார் செருக்குடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அழிக்கிறான். அப்போ அனுக்கிரகம் நிக்கிரகம் ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். அமரர் ஏத்த அருள் செய்தீர் தெளிபுல் புகழி ஒளிபுல்கு கோயிலே கோயிலாக உகந்தீரே. விரை சேர் மலருள் விரை சேர் மலரிலே பொருந்தியிருக்கின்ற மனத்தை சேர்ந்த, எது சேர்ந்த? தெளிபுல்கு தேனினமும் சேர்ந்த. தெளிபுல்கு தேனினமும் மலருள் விரை சேர் தின்புகலி ஒளிபுல்கு புல்கு தேனினமும் மலருள் விரை சேர் தின்புகலி ஒளிபுல்கு கோயில். ஒளிபுல்கு கோயில்னா ஒளி பொருந்திய கோயில் அர்த்தம் பண்ணலாம். இந்த இடத்துல ஒளியாவது ஞானம் என்று அர்த்தம். ஏனென்றால் அது தேர்வு செய்வது. திருவார்ந்த கோயில், சீரார்ந்த கோயில், எழிலார்ந்த கோயில் என்று சொன்னதுனால தேவாரம் எதனால் ஆகும்? ஞானம் இருந்தால் ஆகும். அப்போ ஞானஸ்வரூபியாக அவன் அங்கே எழுந்தருளி இருக்கிறான். ஆகையினால அது ஒளி புல்கு கோயில் என்றாயிற்று. ஒளி புல்கு கோயிலே கோயிலாக உகந்தீரே. பரந்தோங்கு பல்புகள் சேர் அரக்கர்கோனை வரைக்கீழிட்டு உரந்தோன்றும் பாடல் கே. அரக்கர்கோன் அவனை மலையின் கீழே வைத்து நசிக்கினான். மேலதான் கழிபுல்கு வல்ல உணர் புறம் மூன்றுன்னு சொன்னீங்க, அழிப்பதற்கு நியாயம் சொல்லிட்டீங்க. இவனை அழித்ததுக்கு நியாயம் என்ன? இவனுக்கு அடைமொழி என்ன போட்டுக்கா பாருங்க. பரந்தோங்கு பல்புகள் சேர் அரக்கர்கோன். பரந்தோங்கு புகழ் பல்புகள், பல வகையாலும் பறந்து ஓங்கிய புகழ். அந்த புகழ் சேர்ந்த அரக்கன், புகழ் சேர்ந்த அரக்கனை மலைக்கு இழுட்டு அடர்க்கலாமோ? அது தப்புதானே? அப்படின்னா அது அடுத்த பாட்டில் தான், அடுத்த வரியில தான் அதுக்கு விஷயம் வச்சிருக்கார். அது அடுத்த பாட்டில் தான், அடுத்த வரியில தான் அதுக்கு விஷயம் வச்சிருக்கார். என்னன்னு கேட்டா, அடர்த்த பிறகுதான் அவன் இறைவனை பாடினான். இறைவனை பாடின பொழுதுதான் அவனுடைய அறிவுடைமை தோன்றிற்று. அதுக்கு முன்னெல்லாம் என்ன தோன்றிற்று? நாம் பெரும்புகழ் உடையவனாக இருக்கிறோம் அப்படிங்கிற உடையவனாக, பரந்தோங்கு பல்புகழ் உடையவனாக இருந்தாலும் அந்த புகழ் காரணமாக அவன் செருக்கி நின்றானாகையினாலே அந்த செருக்கு அடங்கி அறிவு மேம்பட வேண்டும் என்பதற்காக அடர்த்தான். அப்ப மலைக்கு இழுட்டு அடர்த்தது எதற்காக? அவனுக்கு அறிவு தோன்ற வேண்டும் என்பதற்காக. அடர்த்த பொழுது அறிவு தோன்றிற்றோ? ஆமா, வருந்தினான். இறைவனை பாடினா உயிர்ந்து போகலாம் என்று தோன்றிற்று. பாட ஆரம்பித்தான். பாட ஆரம்பித்த பொழுது இறைவனை புகழ்ந்தான பாடியிருப்பான். அப்பனுடைய அறிவு வெளிப்பட்டது. முன்னால் என்ன வெளிப்பட்டது? செருக்கு வெளிப்பட்டது. செருக்கு வெளிப்பட்ட பொழுது தண்டிக்கப்பட்டான். அறிவு வெளிப்பட்ட பொழுது சந்தோஷப்படப்பட்டது. ஆஹா, எவ்வளவு அழகா பாடுறான், இவனுக்குள்ளால மறைஞ்சு இருந்ததே. அப்ப இந்த தண்டித்ததுனால அந்த ஞானம் வெளிப்பட்டது. அதை 2வது வரியில வைக்கிறார். எப்படி வச்சிருக்கா பாருங்க. உரம் தோன்றும் பாடல் கேட்டு. உரம் என்பது அறிவு அப்படின்னு. உரன் என்னும் தோட்டியான் உரைந்துங்காப்பான். அது உரன் என்று வருது இல்லையா, அறிவு. அது போல உரம் தோன்றும் பாடல், அறிவு தோன்றுகின்ற பாடல், அறிவு தோன்றுவதற்கு அடையாளமாய் நின்ற பாடல். அப்போ உரம் தோன்றும் பாடல் பாடிய பொழுது அறிவு தோன்றிட்டுனா, முன்னால் அந்த அறிவு என்னாச்சு? மறைஞ்சிருந்தது, தோன்றல. மறைஞ்சிருந்ததுக்கு காரணம் என்ன? பரந்தோங்கு பல்புகள். அதனால பரந்தோங்கிருந்ததுக்கு காரணம் என்ன? பரந்தோங்கு பல்புகள். அதனால பரந்தோங்கு பல்புகளினாலே அறிவு உள்ளடங்கி கிடந்தது, செருக்கு மேலோங்கி நின்றது. அந்த செருக்கை அழித்து அறிவை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அவனை வரைக்கீழிட்டு அடர்த்தான். அந்த கருத்து இந்த பாட்டில் தெரியும். உரந்தோன்றும் பாடல் கேட்டு என்பதில் சிந்தனையை செலுத்தினா இந்த விஷயம் வரும். இப்படிதான் சிந்திக்கணும். இதுக்கு தான் நோக்குதல் நோக்குதல் நோக்குதல். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நோக்கு அப்படின்னு பாட்டு. உரந்தோன்றும் பாடல் கேட்டு உகவை அளித்தீர். உகவை என வந்தது. உகவை அளித்தீர் இன்னும் கேட்டா, உகப்பு என்பதுக்கு சந்தோஷம் என்ற அர்த்தம் இல்லை, உயர்ச்சி. உவப்பு சந்தோஷம், உகப்பு உயர்ச்சி. இதுதான் பழைய வழக்கு. பழைய வழக்குல உகந்து அப்படின்னு பழைய வழக்குல உகந்து அப்படின்னு சொன்னா உயர்ந்துன்னு அர்த்தம். உகவை அளித்தீர், வரைக்கீழிட்டு அடர்த்த போது தாழ்ந்து போனா, பாடல் கேட்ட பொழுது அவனை உயர்வடைய செய்தான்.
அப்ப யாராவது ஒரு உயர்வடைய வேண்டும் என்று சொன்னா இறைவன் புகழை பாடினா உயர்வடையலாம் அப்படின்னு கேட்டு உறந்தோன்றும் பாடல் கேட்டு உகவை அளித்தீர் உகவாதார் புறந்தோன்றும் மும்மொதலும் எரியச் செற்றீர். அது நாம் முன்னமே சொன்னோம். பூம்புகலி வரந்தோன்று கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. வரம் என்பதற்கு மேன்மை அப்படின்னு அர்த்தம். வரன் வரிஷ்ட அப்படின்னு கோயிலாக மகிழ்ந்தீரே. நெடிதா சலந்தாங்கு தாமரை மேல் அயனும் தரணி அளந்தானும் கலந்தோங்கி வந்திழிந்துங் காணா வண்ணம் வந்திழிந்துங் காணா வண்ணம் கலந்து ஓங்கியும் வந்து இழிந்தும் காணா வண்ணம் கனலா நீர் புலந்தாங்கி ஐம்புலனும் செற்றார் வாழும் பூம்புகலி. இந்த மூணாவது வரி ரொம்ப முக்கியமான வரிங்க. புலம் தாங்கி, தாங்கி என்ன தடுத்துன்னு அர்த்தம். ஐம்புலனும் செற்று என்ன தடுத்துன்னு அர்த்தம். ஐம்புலனும் செற்று, ஐம்புலன் பொறிகளின் வழியாய் அனுபவிக்கின்றவர், அவற்றை செற்று. புலம் தாங்கி ஐம்புலனும் செற்றார் வாழும் பூம்புகலி நலந்தாங்கு கோயிலே கோயிலாக நயந்தீரே. அப்போ மெய்யுணர்வு உடையவர்கள் வாழ்கின்ற பூம்புகலி. மெய்யுணர்வு உடையவர்கள் ஐம்புலன்களை அது போன வழியிலே போக விட மாட்டார்கள், தடுப்பார்கள். தடுத்து அவற்றை செருப்பார்கள். நலந்தாங்கு கோயிலே கோயிலாக நயந்தீரே. நெடிதாய வன்சமனும் நிறைவொன்றில்லா சாக்கியரும் கடிதாய கட்டுரையா நிறைவொன்றில்லா சாக்கியரும் கடிதாய கட்டுரையால் கழற மேலோர் பொருளானீர். இந்த பாட்டில் மேலோர் பொருளானீர் அந்த இடம் நல்லா கவனிக்க வேண்டும். முதல்ல வரையில் ஒன்றும் இல்லை. நெடிதாய வன்சமனும் நிறைவொன்றில்லா சாக்கியரும், அவங்க பேசுகிற சொற்கள் கடுமையான. கடிதாய கட்டுரையால், கடிதாய கட்டுரை கடுமொழியாகிய கட்டுரைனா கடுமொழியாக சொல்வார்களோ அப்படின்னு கேட்டால் கடுமொழியாக சொல்ல மாட்டாங்க. கேட்கறதுக்கு நல்லா இனிமையாக தான் இருக்கும். ஒரு சொல்லு இனிய சொல்லா கடிய சொல்லா அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறது? அந்த செவிக்கு இனிதாக இருக்கும், பயனில் கடுமையாக இருக்கும். செவிக்கு கடுமையாக இருக்கும், பயனில் நல்லதாக இருக்கும். எந்த சொல்ல நாம் எடுத்துக்கொள்வது? பயனில் நல்லதாக இருக்கிற சொல் எதுவோ அதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகினால அவர்கள் செவிக்கு இனிமையா சொல்லுவார்கள், ஆனா அதுல விளைகிற பயன் கடிய பயன். அதனால கடுமையா சொல்லுவார்கள், ஆனா அதுல விளைகிற பயன் கடிய பயன். அதனால கடிதாய கட்டுரை கட்டுரையால் கழற. கழறுதல் என்பது இடித்துரைத்தல் அர்த்தம். இந்த சமணனும் பௌத்தனும் சைவ சமயங்கள் சொல்லுகின்ற சொல்லை பழித்து இழித்து பேசுவார்கள். அதுதான் கழறுதல். கழறுதல். கழற மேலோர் பொருளானீர். மேலோர் பொருள், மேலோரால் விரும்பப்படுகிற பொருள். இன்னொரு அர்த்தம் அதுக்கு, மேல் ஓர் பொருளானீர். மேல், இந்த சமண சாக்கியர்களுடைய கொள்கைகளின் மேலே இருக்கின்ற கொள்கையாய். ஓறுதல் என்பதுக்கு ஆராய்ந்து அறிதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மேல் என்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தத்துவ ஞான வளர்ச்சியில முதல்ல உலகாயுத அறிவு வளரும், அப்புறம் அதற்கு மேல இவர்களுடைய அறிவு வளரும், சமண பௌத்த அறிவு வளரும், அதுக்கு மேல எல்லாம் நான் தான்ங்கிற ஏகான்மவாத அறிவு வளரும், அதுக்கு மேலதான் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய திருவருள்னு ஒன்று இருக்குது, அதுதான் எல்லாம் நடத்துகிறது, அதிலே நாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவு வளரும். அப்ப மேல், இவற்றின் மேலாக என்பது சமண பௌத்த கோட்பாடுகளின் மேலாக ஓர்ந்து ஆராய்ந்து அறியக்கூடிய பொருட்பாடுகளின் மேலாக ஓர்ந்து ஆராய்ந்து அறியக்கூடிய பொருளாய் நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த ஆராய்ச்சி அறிவு இல்லாதவர்களுக்கு சமண பௌத்த கோட்பாடு தான் தெரியும். அப்படின்னா என்னன்னு கேட்டா, தத்துவ ஞானத்துல உலகாயுதத்துல இருக்கிற வரையிலும் பூதங்கள் தான் தெரியும், பூதங்களுக்கு மேல இருக்கிற தத்துவம் தெரியாது. வாயு வரையிலும் வரும், ஆகாயம் வராது. உலகாயுதர்களுக்கு ஆகாயம் கிடையாது. உலகாயத்துல ஒரு சிலர் ஆகாயத்தையும் உடன்பட்டார்கள். அதுக்கு மேல போனா
புத்தி தத்துவம் வரையிலும் போகும். யாரு? பௌத்த சமணர்களுடைய கோட்பாடு புத்தி தத்துவம் சித்த தத்துவம் வரலும் போகும். புத்தி சித்தம் இவங்க தத்துவம்லாம் இங்கே அடங்கி போகும். அதுக்கு மேலே இருக்கிற தத்துவங்கள் இவர்களுக்கு தெரியாது. அப்போ இவர்கள் எல்லாம் பிரகிருதிக்கு கீழே சித்தம் புத்தி முதலான தத்துவங்களில் நின்று கொண்டு இதனுடைய உண்மை அறியாம கழறி கொண்டுரைப்பார்கள். இவற்றை கடந்து மேலே செல்லுபவர்களுக்கு தான் அவன் விளங்குவான். ஓறுதல் என்பது ஆராய்ந்தறிகின்ற பொருள் என்று அர்த்தம் பண்ணலாமோ அப்படின்னு கேட்டா, சிவஞான சித்தியார்ல அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அதில் பாட்டை நீங்கள் மேலால் பார்த்தீங்கன்னா அறுவகை சமயத்தோர்க்கும் அறுவகை சமயத்தவர்க்கும், சமயத்தோர் என்பது அரியறு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் சிவஞானம் என்ன பண்ணிருக்கார், அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய், அறுவகை சமயத்தில் நின்று அவரவர்கள் ஓர்ந்து அறியக்கூடிய பொருளாய் என்று உரை பண்றார். அதை போல அவர்கள் ஓர்ந்து அறியக்கூடிய பொருளாய் என்று உரை பண்றார். அதை போல இங்க மேலோர் பொருளா நீர், மேல் ஓர் பொருளா நீர், மேல் எவற்றின் மேல்? சமணத்துக்கும் சாக்கியத்துக்கும் மேலே ஆராய்ந்து அறியக்கூடிய பொருளாக ஆனீர் என்று அர்த்தம் பண்ணும். அப்ப சமயத்துக்கும் சமணத்துக்கும் சாக்கியத்துக்கும் பிரகிருதி தத்துவம் வரை நிற்கும். இவர்களுடைய முத்தித்தானம், சமணர்களுடைய முத்தித்தானம் சித்தம், பௌத்தருடைய முத்தித்தானம் புத்தி. அதுக்கு மேல அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்க தத்துவம் அதோட நின்று போகுது. எந்த சமயத்தை அவருடைய தத்துவம் எந்த இடத்துல நிற்குதோ அதோட அவங்க முத்தி அங்க முடிஞ்சு போகுது. அது தூரம் இருக்கிற இது 24 தானே, 24 முடிஞ்சு பிரகிருதி 25ஆம் தத்துவத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு மேல அப்புறம் 36க்கு இன்னும் 11 போகணும் இல்லையா? பாதி தூரத்துக்கு மேல இருக்கு, பாதி தூரத்து பக்கமா இருக்கு. அங்கதான் நம்முடைய இது இருக்கு. அதனால மேல் ஓர் பொருளா நீர் என்று அந்த இடத்துக்கு அர்த்தம் பண்ணணும். அது ஞாபகம் வச்சு. ஓர் பொருளா நீர் என்று அந்த இடத்துக்கு அர்த்தம் பண்ணணும். அது ஞாபகம் வச்சு. நெடிதாய வன்சமனும் நெடிதாய வன்சமன் ஏன் சொல்றான்? அவெல்லாம் எல்லாம் ஆளுகள்லாம் உயரமா இருப்பாங்களோ அப்படின்னா அப்படி ஒண்ணும் இல்லை. அவன் நின்றுகிட்டே தின்னுவான். இல்லை நின்றுண்ணும் சமணர் அப்படின்னு தானே சொல்றோம். அதனால அவனை பார்க்குற பொழுது அவன் இப்படியே தான் நினைக்கிறான். இவன் சைவன் நினைக்கிறான். இவன் சைவனாவது எங்கேயாவது தியானத்தில் இருக்கிறான், அதில் இருக்கன்னு உட்காந்துட்டு இருப்பான். இவன் எப்பவுமே பிச்சையேற்று நின்று உண்பவனாகையினால அத நெடிதாய வன்சமனும் நிறை ஒன்றில்லா சாக்கியரும் கடிதாய கட்டுரையால் கழற மேல் ஓர் பொருளா நீர் பொடியாரும் மேனி நீர். எல்லாம் அவனிடத்திலே சென்று ஒடுங்குவது என்பதை விளக்குகிற திருமேனி அல்லவா? பொடியாரும் மேனின்னா என்ன அர்த்தம்? திருநீர் படிந்திருக்கிற மேனி. திருநீராவது சர்வசங்கார காலத்துல எல்லாம் சுடப்பட்ட நீர். அது எங்க போய் எதை ஆதாரமாக கொள்ளும்? சங்காரத்துக்கு பிறகு மிச்சம் இருக்கிறவன் எவனோ அங்கதான் இது போய் ஒட்டும். சங்காரத்துக்கு பிறகு மிச்சம் இருக்கிறவன் எவன் தான், எனவே எல்லாம் இருக்கிறவன் எவன் தான், எனவே எல்லாம் அவனை போய் ஒட்டும். அதுதான் பொடி ஆறும் மேனி. இந்த பொடியாரும் மேனி என்றதனாலேயே இவன் மேல் ஓர் பொருளாக இருக்கிறான் என்று புலப்படும். மேல் ஓர் பொருளா நீர் பொடியாரும் மேனி நீர் புகழி மறையோர் புரிந்து ஏத்த, புரிந்து ஏத்த விரும்பி ஏத்த அப்படின்னு அர்த்தம். ஏத்த புரிந்து ஏத்த விரும்பி ஏத்த அப்படின்னு அர்த்தம். புரிதல் என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு. ஒரு பொருள் செய்தல் அப்படின்னு அர்த்தம், பணிபுரிந்தான் அப்படின்னு சொல்ல முடியா? அது மாதிரி இன்னொரு பொருள் விரும்புதல். இந்த இடத்துல விரும்புதல் அர்த்தம் பண்ணணும். விரும்பி ஏத்த புரிந்து ஏத்த மகிழ்ந்தீரே. வடிவு ஆறும் கோயில். வடிவு ஆறும் கோயில் என்பதற்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, சிவபரம்பொருள் வடிவம் கடந்தவன். வடிவம் கடந்தவனை நாம் வழிபட வேணும்னா அவன் ஒரு வடிவத்துல வர வேணும். வடிவத்துல வந்தான்னா அவனை வச்சு வழிபடுவதற்கு ஒரு இடம் வேணும் இல்ல? அப்போ வடிவம் பொருந்தி இருக்கின்ற கோயில். இப்போ வடிவு ஆறும் கோயில் என்பது அழகு. வடிவம் என்பதுக்கு அழகுன்னு அர்த்தம் பண்ணிடலாம். மேலே எழிலார்ந்த கோயில், உருவார்ந்த கோயில் அப்படின்லாம் படிச்சோம், அந்த மாதிரி பண்ணிடலாம். இங்க அப்படி இல்லை. வடிவு என்பது இறைவனுடைய வடிவு. இறைவனுடைய வடிவு அந்த கோயிலே இருக்கிறது. அப்போ வடிவம் பொருந்திய கோயில், வடிவம் பொருந்திய கோயில் என்ற சிறப்பிலே இருக்கிறது. அப்போ வடிவம் பொருந்திய கோயில், வடிவம் பொருந்திய கோயில் என்ற சிறப்பு என்ன? வடிவம் இல்லாத ஒரு இறைவன் ஆன்மாக்கள் தன்னை அறிந்து வழிபடுவதற்கு பொருட்டு ஒரு வடிவம் கொண்டு வருகிறான். அப்படி வடிவம் கொண்டு வந்த பொழுது அந்த இடம் கோயிலாக ஆகும். அதுதான் வடிவார்ந்த கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே. சும்மா பார்த்தா வடிவார்ந்த கோயில், வடிவம் உடைய கோயில், அழகான வடிவம் உடைய கோயில் அர்த்தம் பண்ணிடலாம். அது கருத்தல்ல. வடிவம் கடந்த இறைவனுடைய வடிவம் பொருந்தி இருக்கின்ற கோயில் என்று அர்த்தம் பண்ணலாம்.
வடிவாரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே ஒப்பரிய பூம்புகலி ஓங்கு கோயில் மேயானை. இவ்வளவு கோயில், எழிலார்ந்த கோயில், எயிலார்ந்த கோயில், தேவார்ந்த கோயில், இப்படி பலபடியா சிறப்பு. எவ்வளவு சொன்னாலும் அது இத்தகையது என்று சொல்லி முடிக்க முடியாது ஐயா. அப்படிங்கிறதுக்காக ஒப்பரிய பூம்புகலி ஓங்கு கோயில் மேயானை. ஒப்பரிய என்பது பூம்புகலிக்கும் கோயிலுக்கும் தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது பூம்புகலிக்கும் கோயிலுக்கும் தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பதிகத்துல புகழியும் தனியா சிறப்பித்து பாடப்படுகிறது. ஆகினால ஒப்பரிய பூம்புகலியில் ஒப்பரிய கோயிலிலே மேய ஒப்பரிய ஒருவன், அப்படி அர்த்தம் பண்ணணும். ஒப்பரிய பூம்புகலி ஓங்கு கோயில் மேயானை பாருங்க. அப்பில் மேயானை பாருங்க. அப்பரிசில் பதியான அணிகொள் ஞான சம்பந்தன். அப்பரிசில் பதியான அத்தன்மையை உடைய ஊரை தனக்கு உரியதாக கொண்டிருக்கின்ற பரிசு என்ற தன்மை. அப்பரிசு அத்தன்மை. அத்தன்மையாவது யாது? ஒப்பரிய தன்மை. ஒப்பரிய பூம்புகலி ஓம் ஞான சம்பந்தன் செப்பரிய தண்டமிழால் தெரிந்த பாடல். தெரித்த பாடல் ஒண்ணு. தெரித்த பாடல்னா ஏனைய பாடல்களினின்றும் இது வேறு விதமானது என்று தனித்தெடுத்து காட்டிய, இது வல்லினம் போட்டா. தெரிந்த பாடல் என்பது ஆராய்ந்து சொல்லிய பாடல். தெரிந்த பாடல் என்றுதான் தர்மயாதீன பதிப்புல போட்டுக்கிறாங்க, அதாவது இடையினம் போட்டுக்கிறாங்க. பெரும்பாலும் பல்லார் எப்பரிசில் இடர் நீங்கி, எப்பரிசினும் இடர் நீங்கி, எவ்வகையாலும் இடர் நீங்கி. எப்பரிசில் இடர் நீங்கி, இடர் நீங்கினா துன்பம் நீங்கி. துன்பம் எந்த வகையாலும் நீங்கும் ஐயா. அவனை வழிபடுங்கள். எந்த வகையால துன்பம் நீங்குங்கிறது சொல்ல முடியாது. எந்த வகையாலாவது துன்பம் நீங்கும். எப்பரிசில் தீங்கு நீங்கும். இடர் நீங்கி இமையோர் உலகத்து இருப்பாரே.